தமிழ் அவ்வை வழங்கும் மயங்கொலி பிழைகள் இல்லாமல் எழுதுவது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. மயங்கொலி பிழைகள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லகர வேறுபாடும் ரகர வேறுபாடு நகர வேறுபாடு இந்த மூன்றிலையும் ஏற்படக்கூடிய பிழைகள் தான். நாம் இந்த பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா லகர வேறுபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மயங்கொழி பிழைகள் சரிங்களா? ல ழ ழ இந்த 3 லகரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் மயங்கொலி பிழைகள் சரிங்களா? இதில் லா பல்லுக்கு பின்னாடி ஒற்றி வரதுனால இந்த லாக்கு பேர் ஒற்றல் லகரம் சரிங்களா? அதாவது லட்டுக்கு வர லா சொல்வோம் இல்லையா, அந்த லகரத்துக்கு பேர் என்ன? ஒற்றல் லகரம். அதுக்கு இன்னொரு பேர் தனி லகரம் சரிங்களா? இன்னொன்று மேல் நோக்கு லகரம். அந்த லா பார்த்திங்கன்னா இப்படி மேலே வரதுனால அதுக்கு இன்னொரு பேர் என்னது? மேல் நோக்கு லகரம். அடுத்தது லா நடு அன்னம் சரிங்களா? அன்னத்தோடைய நடுவில் வருடி வரதுனால இதுக்கு என்ன பேர்? வருடல் லகரம். என்ன பேர்? வருடல் லகரம். இன்னொரு பேர் பொது லகரம். பொது லகரம். இன்னொன்று லகரம் இப்படி கீழே வரதுனால இதுக்கு இன்னொரு பேர் கீழ் நோக்கு லகரம் சரிங்களா? அப்போ ஒவ்வொரு லகரத்துக்கு எத்தனை பேர் இருக்குது பாருங்கள். அதுவே நம்மளுடைய மொழிக்கே அழகு சேர்க்கக்கூடிய அந்த லகரம் எது அப்படின்னா சிறப்பு லகரம் சரிங்களா? அப்போ நம்மளுடைய மொழிக்கு அழகு சேர்க்கக்கூடிய அந்த லகரம் வேறு எந்த மொழியிலையுமே இருக்காது சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு எப்படி லகர உச்சரிப்பு சொல்லணுங்கிறத புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பாடத்துக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது லா, அதாவது ஒற்றல் லகரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன சொன்னேன்? மேல் நோக்கு லகரம் அப்படின்னு சொல்லலான்னு. சொல்லுக்கு முதல்ல எந்த ஒரு லகரமே வராதுங்க. அதாவது ஒற்றல் லகரமாக இருக்கட்டும், வருடல் லகரமாக இருக்கட்டும், சிறப்பு லகரமாக இருக்கட்டும், எதுவுமே சொல்லுக்கு முதல்ல வராது. சரி, ஒரு சில இடங்களில் மட்டும் ஒற்றல் லகரம் வரும் சரிங்களா? அதாவது ஒரு சில இடங்களில் தான். ஆனால் அந்த ஒரு சில இடங்களில் வரதுமே பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய தமிழ் மொழி அல்ல சரிங்களா? அது என்னவா தான் வரும் அப்படின்னா வேறு மொழி சொல்லாக தான் அந்த இடத்துல வரும். அதை நாம் சரிப்படுத்துறதுக்காக அந்த சொல்லுக்கு முன்னாடி அந்த எழுத்துக்கு முன்னாடி ஈ அப்படிங்கிற எழுத்தை நம்ம சேர்ப்போம் சரிங்களா? இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இப்போ லாபம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கூட ஈ லாபம் சரி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஈயை உச்சரிக்க மாட்டாங்க. இலாபம் அப்படின்னு படிக்க மாட்டாங்க, லாபம் அப்படின்னு தான் படிப்பாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கலாம். எழுதும்போது கூட ஈ முன்னாடி போட்டிருப்பாங்க, ஆனால் படிக்கும்போது படிக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா அது வேறு மொழி சொல்லாக இருப்பதனால அதை நம்மளுடைய தமிழ் மொழியாக மாற்றுவதற்காக அதுக்கு முன்னாடி ஈ சேர்க்குறோம் சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்ம எந்த சொல்லுக்கு முன்னாடியும் லா லா ழா மூணுமே வராது. ஒற்றை லகரத்துக்கான ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இப்போ லட்டு முன்னாடி என்ன போட்டுக்கிறோம்? ஈ போட்டுக்கிறோம். லட்சுமி, லாபம், லட்சுமணன் இந்த எழுத்துக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ஈ சேர்த்திருப்போம் சரிங்களா? அடுத்து அல் இல் இந்த விகுதிகள்லையும் ஒற்றல் லகரம் தான் வரும் சரிங்களா? அதாவது விகுதினா ஒரு சொல்லுடைய கடைசியாக வரக்கூடியது விகுதின்னு சொன்னோம். அப்போ ஒரு வார்த்தையில் கடைசியாக அல் இல் அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா இந்த ஒற்றல் லகரம் தான் வரும் சரிங்களா? இப்போ ஒரு சில எடுத்துக்காட்டு பாருங்க. படித்தல், அல் இருக்கா? ஆடுதல், ஓடுதல். அதாவது என்னடாப்பா தா இருக்குன்னு நினைக்கக்கூடாது, தாவை பிரித்து பார்க்கணும். இத்து கூட்டல் ஆவா, அப்போ கடைசி என்ன இருக்குது? அல். உலகில் இல் இருக்குங்களா? வீட்டில், காட்டில். அப்போ அல்லுலையும் இல்லும் இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா ஒரு சொல்லில் இது ரெண்டும் வந்துச்சுன்னா ஒற்றல் லகரம் தான் வரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிப்படி ரகரம் என்னவா தான் மாறும்னா ஒற்றல் லகரமாக தான் மாறும். இப்போ கற்சிலை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி தான் பிரிக்கணும் அப்படின்னா கல் கூட்டல் சிலை. அது எந்த லகரம் தான் வரணும்? ஒற்றல் லகரம் தான் வரணும்
சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் இந்த லகரம் தான் வரணும் அப்படிங்கிறது விதி. அடுத்து வருடல் லகரம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? கீழ் நோக்கு லகரம். சரி, இந்த லகரம் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னா பெண்பால் விகுதிகளில் வரும். சரி, அது என்ன பெண்பால் விகுதிகள்? நம்ம பால் 5ன்னு படிச்சிருப்போம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். சரிங்களா? இதில் இந்த பெண்பால் விகுதிகளில், விகுதினா கடைசி, அப்போ பெண்பால் விகுதிகளில் இந்த வருடல் லகரம் தான் வரும். எப்படி சொல்லலாம்னா பாரு, படிக்கின்றாள். நம்ம ஃபஸ்ட்டு அந்த விகுதி வச்சு தான் இது ஆண்பாலா பெண்பாலானே நம்ம முடிவு பண்ணுவோம். சரிங்களா? அப்போ அந்த விகுதிகளில் எந்த லகரம் தான் வரணும்? வருடல் லகரம் தான் வரும். இப்போ மாணவிகள், கடைசியாக என்ன இருக்குது? இந்த வருடல் லகரம். எழுதினாள். அடுத்து பார்த்தீங்கன்னா பலர்பால் விகுதிகள்லையும் இந்த வருடல் லகரம் தான் வரும். சரி, பலர்பால் அப்படிங்கிறது எந்த திணைக்கு உரியது? உயர்திணைக்கு உரியது. அப்போது வருடல் லகரம்னா பெண்பால் விகுதிகளில் வரும், பலர்பால் விகுதிகள்லையும் வரும். சரிங்களா? வருடல் லகர மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அதே லகர உயிர் மெய்யெழுத்து தான் வரும். சரிங்களா? வேறு எந்த ஒரு ஒற்றல் லகரமாக இருக்கட்டும் இல்லை சிறப்பு லகரமாக இருக்கட்டும் வராது. சரிங்களா? முன்னாடி எந்த லகர மெய்யெழுத்துக்கள் இருக்குதோ அதே உயிர் மெய்யெழுத்து தான் பின்னாடி வரும். ஆனால் இதில் என்ன ஒரு மாற்றம்னா, நம்மளுக்கு சிறப்பு லகரம் மெய் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் மட்டும் அதே சிறப்பு லகர உயிர் மெய்யெழுத்து வரவே வராது. நாம் அது பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து புணர்ச்சி விதிப்படி டகரம் என்னவா மாறுது அப்படின்னா வருடல் லகரமா மாறுது. இப்போ நாட்காட்டி பிரித்து எப்படி பிரிக்கலாம்? நாள் கூட்டல் காட்டி. எந்த லகரம் வருது? வருடல் லகரம். சரிங்களா? அடுத்து சிறப்பு லகரம். மெய்யோடு மெய் சேரும் என்பதே விதி. சிறப்பு லகர ஒற்றுக்கு பின்னாடி அதே லகர உயிர்மை வராது. ஆனால் வருடல் லகரத்துக்கு நான் என்ன சொன்னேன்? வருடல் ஒற்றுக்கு பக்கத்தில் அதே உயிர்மை தான் வரும்னு சொன்னோம். இப்போ வெள்ளம், பள்ளம், இதுக்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெய்யுக்கு பக்கத்தில் அதே உயிர்மை தான் வரும்னு சொன்னோம். அதே போல தான் ஒற்றல் லகரத்துக்கு சொன்னேன். ஒற்றலுக்கும் வருடலுக்கும் அப்படி வரும். ஆனால் சிறப்பு லகரத்துக்கு மட்டும் அதே உயிர்மை எழுத்து வராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, மகிழ்ச்சி, அந்த ஒற்றுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்குது? இச்சு வந்திருக்கு. வாழ்த்து, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இழுக்கு பின்னாடி இத்து வந்திருக்குது. வாழ்க்கை, இக்கு வந்திருக்கா? அப்போது அந்த ஒற்றுக்கு பக்கத்தில் அந்த உயிர்மை வராது. ஆனால் அதுக்கு பின்னாடி வேற மெய்யெழுத்துக்கள் வரும். அங்கெல்லாம் என்ன சொன்னோம்? அதே உயிர்மை எழுத்து வரும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே என்னன்னா, இந்த ழகரத்துக்கு பின்னாடி, இந்த ழகர ஒற்றுக்கு பின்னாடி மட்டுமே மற்ற மெய்யெழுத்துக்கள் வரும். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிட்டோம்? மெய்யோடு மெய் சேரும்னு சொல்லிட்டோம். இப்போது இல்லுக்கு பின்னாடி இச்சு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அப்போ 2 மெய்யெழுத்துக்கள் ஒன்றா வரும். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் குழம்ப வேண்டாம். 2 மெய்யெழுத்துக்கள் வரும். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ழகரத்துக்கு பின்னாடி தான் வேறு மெய்யெழுத்துக்கள் வரும் அப்படின்னா சிறப்பு ழகரத்துக்கு பின்னாடி மட்டுமே வேறு மெய்யெழுத்துக்கள் வரும். மற்ற ஒற்றெழுத்துக்கள் வரும் பொழுது அதனுடைய உயிர் மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் அங்கே வருமோ ஒழிஞ்சி, எப்போ 2 மெய் சேருது அப்படின்னா அது சிறப்பு ழகரத்தில் மட்டும்தான் வரும். மேல் பார்வை பார்த்துடலாம். சொல்லுக்கு முதல்ல ஒற்றல் லகரமோ வருடல் லகரமோ அல்லது சிறப்பு லகரமோ 3மே வராதுன்னு சொன்னோம். ஆனால் ஒரு சில இடங்களில் ஒற்றல் லகரம் மட்டும்தான் வரும். அப்படி வந்தால் அது வடமொழி எழுத்தாக அல்லது வேறு மொழி சொல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம தமிழ் மொழிக்கு மாற்றுவதற்காக நம்ம சொல்லுக்கு முன்னாடி ஈ சேர்த்து எழுதுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நடத்தல். அல், அதாவது ஒரு சொல்லில் அல் விகுதி வந்துச்சுன்னா, இல் விகுதி வந்துச்சுன்னா அது ஒற்றல் லகரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த முதல் 3மே ஒற்றல் லகரம் தான். லாபம் என்னது? முன்னாடி ஈ சேர்த்தி நம்ம எழுதுகிறோம். அடுத்தது பாருங்க, சென்றால். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகுதியில், அதாவது பெண்பால் விகுதி வந்துச்சுன்னா, இப்போது
ஆள் அப்படிங்கிறது பெண் பால் விகுதி. அப்படி வந்ததுன்னா அது வருடல் லகரமாக தான் இருக்கும். இன்னொன்று, பன்மை விகுதி வந்துச்சுனாலும் அங்கே வருடல் லகரம் தான் வரும். சரிங்களா? அடுத்து, எந்த ஒற்று வருதோ, அதாவது ஒற்றல் லகரமாக இருக்கட்டும், வருடல் லகரமாக இருக்கட்டும், எந்த ஒற்று வருதோ அதே உயிர்மெய் எழுத்து தான் பக்கத்தில் வரணும். இப்போது தள்ளு இதில் வருடல் லகர மெய் வந்திருக்கு. அப்போ அதே உயிர்மெய் எழுத்து தான் பக்கத்தில் வரும். அடுத்து, வாழ்த்து. சிறப்பு லகரத்துக்கு பக்கத்தில் வேறு மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் வரும், அதே உயிர் மெய்யெழுத்து வராது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இத்து அது வேற உயிர் மெய்யெழுத்து தானே. இந்த சிறப்பு லகரத்துக்கு மட்டும் இதுதான். நம்ம ஏற்கனவே சொன்ன விதி என்னது? மெய்யோடு மெய் சேரும் என்பது விதி. அது எதுக்கு மட்டும்தான்? சிறப்பு லகரத்துக்கு மட்டும்தான். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி இந்த மயங்கொலி பிழைகள் இல்லாமல் நீங்கள் எழுதணும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.